ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன லெசன் பார்க்க போகிறோம் அப்படின்னா, த லெஜெண்ட் ஆஃப் ஜஸ்வந்த் கிராத். ஓகே, லெஜெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, லெஜெண்ட் அப்படின்னா கடந்த காலத்தில் நடந்த நிகழ்வை இப்போ பேசுகிறது தான் லெஜெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி ஜஸ்வந்த் கிராத் அப்படிங்கிற ஒரு இடத்துல நடந்த நிகழ்வை பற்றி தான் இந்த ஸ்டோரியில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இந்த ஸ்டோரியை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறேன் கேளுங்க. ஜஸ்வந்த் சிங் ராவத் அப்படிங்கிறது வந்து அவரை பற்றின ஸ்டோரி தான் இது. அவர்னால தான் இந்த அந்த இடத்துக்கு ஜஸ்வந்த் கிராத் அப்படிங்கிற ஒரு நேம் வந்துச்சு. இவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் வந்து ஒரு இந்தியன் சோல்ஜர். அருணாச்சல் பிரதேசில் இருக்குதான் இந்த ஜஸ்வந்த் கிராத்துங்கிற ஒரு பிளேஸ். ஓகேங்களா, இது வந்து ஒரு ரொம்பவே நல்ல ஸ்டோரி. ஓகேங்களா, லெஜெண்டரி ஸ்டோரி அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து எப்படி வந்து இந்த ஸ்டோரியை ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, சோல்ஜர்ஸ் அப்படின்னாவே உங்களுக்கு எல்லாம் தெரியும், இராணுவத்தில் இருக்கிறவங்க. ஓகேங்களா, இவங்க வந்து பேட்டில் ஆஃப் நௌரங் அப்படிங்கிற ஒரு பேட்டில் நடந்துச்சு. அந்த பேட்டிலில் இவர் பண்ண தியாகத்தை பேஸ் பண்ணி தான் இந்த ஸ்டோரி வருது. ஓகேங்களா, ஓகே, இந்த பேட்டில் வந்து எப்போ நடக்குது அப்படின்னா 1962 இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் பிட்வீனில் இந்த வார் நடக்குது. The final part of the war, the Naurang was the last stand of the Indian army against the Chinese army. ஓகே, இந்த ஸ்டோரி வந்து 1962 நடக்குது. 1962 நடக்குது. ஓகேங்களா, இது வந்து இந்தியன் ஆர்மிக்கும் சைனீஸ் ஆர்மிக்கும் எகெயின்ஸ்டாக நடக்குது. ஓகேங்களா, இந்த பேட்டில் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 17th November 1962 ஸ்டார்ட் ஆகி 72 ஹார்ஸ் வந்து நடக்குது. ஓகேங்களா, at 5 AM இந்த Chinese army attacked the lonely Indian post in Narang. Knowing that the Chinese army was stronger, the Indian soldiers on the post were ordered to retreat and regroup. ஓகேங்களா, இது வந்து 72 ஹார்ஸாக வந்து இந்த பேட்டில் நடந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் 5 AM அப்புறமேட்டு ஈஸ்டர்ன் ஹிமாலயஸில் இருக்க சைனீஸ் பீப்புள் வந்து அவங்க வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அவங்க படைபலம் வந்து நிறைய பேரை கொண்ட படைபலமாக இருக்குது, ஸ்ட்ராங்கராக இருக்குது. பட் ஆனால் இந்தியன் ஆர்மியில் இருக்க ரொம்பவே கம்மியாகிட்டே இருக்காங்க. ஸோ அது வந்து சைனீஸ் ஆர்மி அது வந்து அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நம்ம வந்து வீக் ஆயிடுவோம் அப்படிங்கிறதுக்காக இந்தியன் சோல்ஜர்ஸ் எல்லாமே அவங்க குரூப்பை வந்து மறுபடியும் நிறைய படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஆர்டர் பண்ணுறாங்க. ஆனால் வந்து ஜஸ்வந்த் மட்டும் அந்த போஸ்ட்டை விட்டு ரிலீஃப் ஆகாத அவங்கள தொடர்ந்து எதிர்த்து போராடிக்கிட்டே இருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து பேக் அடிச்சிட்டாங்க. பட் ஆனால் ஜஸ்வந்த், அந்த குரூப்பில் இருக்க ஜஸ்வந்த் மட்டும் அவங்கள எதிர்த்து ஃபைட் பண்ணிக்கிட்டே இருக்கார். ஓகேங்களா, அப்போ வந்து ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்போ வந்து அவர் வந்து 2 வில்லேஜ் கேர்ள்ஸ் வந்து பார்க்குறாரு. யார் அப்படின்னா செல்லா அண்டு நியூராவை வந்து பார்க்குறாரு. அவங்க 2 பேருமே வந்து ஜஸ்வந்துக்கு ஹெல்ப் பண்ண வராங்க. அவங்கள வந்து அவருடைய வெப்பன்ஸ் எல்லாம் வந்து பிடிக்க சொல்கிறாரு. அதை வந்து அந்த 2 கேர்ள்ஸுமே வந்து அவங்களுடைய கன்ஸை வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க. இப்போ வந்து தனியாக இருந்து அவர் வந்து அந்த சைனீஸ் ஆர்மி வந்து எதிர்த்து போராடிட்டு இருந்தார். இப்போ வந்து அந்த 2 கேர்ள்ஸ் எல்லாம் அந்த நியூராவோட சேர்ந்து 3 பேருமே போராடிட்டு இருக்காங்க. இவங்க வந்து டிஃப்ரெண்ட் இவர் ஜஸ்வந்த் சொல்லி கொடுக்குற மாதிரி இவங்க வந்து ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே ஷூட் பண்ணி வந்து 3 டேஸாக கண்டினியூஸாக வந்து இவங்க வந்து சைனீஸ் ஆர்மி கூட அவ்வளோ பெரிய பிக் ஃபோர்ஸோட இவங்க 3 பேர் மட்டுமே போராடிட்டு இருக்காங்க. அட் த எண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 3 டேஸாக கண்டினியூஸாக அவங்க வந்து போராடி வந்து மொத்தம் 300 சைனீஸ் சோல்ஜர்ஸ் வந்து இவங்க வந்து கொண்டிருக்காங்க. ஓகேங்களா, ரொம்ப பெரிய விஷயம்ல. ஏன்னா அவங்க வந்து எவ்வளோ பெரிய ஆர்மியாக இருக்காங்க. பட் ஆனால் இவங்க 3 பேர் சேர்ந்து 300 சோல்ஜர்ஸை டிஃபீட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ரொம்பவே இது நல்ல காரியம், நல்ல விஷயம்.
ஓகேங்களா? இப்போ வந்து சைனீஸ் ஆர்மி வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இதே மாரி நெறைய பேர கொன்னுட்டே இருக்காங்களே அப்படின்னு வந்து, இவங்களுக்கு வந்து போற ஃபுட்ட வந்து தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக, அந்த ஃபுட்டு கொண்டு போறவர வந்து இது வந்து புடிச்சு வச்சுக்கிறாங்க. அந்த மேன் வந்து சொல்றாங்க, "நீங்க வந்து எதிர்த்து போராடிட்டு இருக்கிறது ஒரு 3 பேர் கூட தான் போராடிட்டு இருக்கீங்க." அவங்க வந்து ஆனா சைனீஸ் பீப்பிள் என்ன நினைக்கிறாங்க, நெறைய பேர் இருப்பாங்களாட்டுக்கும் இந்தியன் ஆர்மில அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. பட் ஆனா மத்தவங்க எல்லாருமே போயிட்டாங்க. இவங்க 3 மெம்பர்ஸ் தான் இருக்காங்க. அந்த விஷயத்த வந்து அந்த ஃபுட் சப்ளை பண்ற ஆள்கிட்ட இருந்து இவங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ ஒரே ஒரு சிங்கிள் சோல்ஜரும் 2 கேர்ள்ஸும் தான் இருக்காங்க அப்படின்னு வந்து அவர் தெரிஞ்சுட்டா. அத கேட்டு ரொம்பவே சைனீஸ் ஆர்மி வந்து ரொம்பவே ஷாக் ஆயிருச்சு. ரொம்பவே ஆச்சரியப்பட்டாங்க. அம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது தெரிஞ்சதுக்கு அப்புறமேட்டு சைனீஸ் ஆர்மி சும்மா இருப்பாங்களா? கண்டிப்பா இருக்க மாட்டாங்க. ஸோ, அந்த ஜஸ்வந்த் சிங்க வந்து அவங்க வந்து சரவுண்ட் பண்ணிட்டாங்க. அதாவது சுத்தி வளைச்சு ஃபைனலா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஓகேங்களா? அந்த அட்டாக்ல என்ன பண்ணிட்டாங்க, ஜஸ்வந்த் வந்து அந்த சைனீஸ் பீப்பிள் ஷூட் பண்ணிட்டாங்க. ஒய்? பிகாஸ் அவங்க வந்து மறைஞ்சு மறைஞ்சு போராடிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து ஜஸ்வந்த் சிங்கை கண்டுபிடிச்சு அந்த ஃபுட் டெலிவரி பண்ணுற ஆள் மூலிமா கண்டுபிடிச்சு, ஸோ அவரை வந்து சுற்றி வளைச்சனால அவ்வளோ பேர் இருக்கும்போது ஜஸ்வந்த் சிங்கால் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதனால அவங்க வந்து ஷூட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமேட்டு ஷூட் பண்ணி அவங்கள வந்து பிடிச்சிட்டாங்க. ஓகேங்களா? ஜஸ்வந்த் சிங்கை பிடிச்சிட்டாங்க. செல்லாங்கிற கேர்ள் இருக்காங்களா, அவளை வந்து கொன்னுட்டாங்க. நியூரா அப்படிங்கிற கேர்ளை வந்து பிடிச்சிட்டு போயிட்டாங்க. ஓகேங்களா? ஆஃப்டர் த வார் த கமாண்டர் ஆஃப் த சைனீஸ் ஆர்மி ரிட்டர்ன் டு த பிளாஸ்ட் ஆஃப் ஜஸ்வந்த். இந்த வார் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு அந்த சைனீஸ் ஆர்மி வந்து ஜஸ்வந்த் அப்படிங்கிற இடத்துக்கு போயிட்டாங்க. இந்த வார் மெமோரியலாக இந்த வாரோட இந்த ஜஸ்வந்தோட மெமரிக்காக அந்த ஊர்லேயே வந்து வந்து சிலை வைக்கிறாங்க. ஓகேங்களா? அவரை மெமரி பேஸ் பண்ணுற மாதிரி, அவரை ரெஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு சிலை வைக்கிறாங்க. இது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங், அதாவது இந்தியன் ஆர்மியில் இருக்கிற இவரோட சர்வீஸ்க்காக இவருக்கு வந்து என்ன அவார்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா, மகாவீர் சக்ரா அவார்டு தராங்க. ஜஸ்வந்த் மே டைட் இன் த பேட்டில் தட் டே but he still lives in the memory of the people in the Jaswant Got on the Indian Army. அவர் வந்து அவர் இந்த உலகத்தில் இல்லைனாலும், அவரோட உயிர் வந்து இந்த உலகத்தில் இல்லைனாலும் அவருடைய ஞாபகார்த்தங்கள் வந்து அந்த இடத்துல இருக்குது. அதாவது ஜஸ்வந்த் காத் அப்படிங்கிற இடத்துல இருக்குது அப்படின்னு ஒவ்வொரு நாளுமே அந்த பேட்டில் நடந்த டேவை செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. செலிப்ரேட் பண்ணுறாங்க மீன்ஸ் அவருடைய நினைவுகளை நினைவுபடுத்துகிற மாதிரி அந்த இடம் இருக்குது. அந்த இடத்துக்கு பேர் ஜஸ்வந்த் காத் வச்சுட்டாங்க. அதே மாதிரி ஒரு சிலையும் வச்சுருக்காங்க. இந்த பிக்சரில் பார்க்குறீங்களா, இந்த சிலை தான் வச்சுருக்காங்க. ஓகேங்களா? இந்த ஸ்டோரி உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.